நினைக்காதெல்லாம் நடந்து போச்சு. கூட இருக்கிற பொண்டாட்டியே என்னை ஏமாத்திட்டா. சொல்ல பார்த்தீங்கன்னா சிந்தாமணியை மீனா மிரட்டிட்டு போனனால சிந்தாமணி ஃபினான்சரை போய் பார்க்குறாங்க. மீதம் இருக்க 38 லட்சத்தை உடனே கட்ட சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பு, அவள் என்னையவே மிரட்டிட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன். முத்துவும் மீனாவும் அந்த வீட்டை மீட்கிறதுக்கு அலையணும், அந்த வீட்டில் அவங்க இருக்கக்கூடாது, அந்த வீடு எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி அந்த ஃபினான்சியர்கிட்ட சொல்கிறாங்க. சிந்தாமணி சொல்கிறத கேட்டு அந்த ஃபினான்சியரும் முத்து வீட்டுக்கு நோட்டீஸை வந்து அனுப்பிடுறாங்க. இன்னும் 24 மணி நேரத்தில் பணத்தை கட்டணும், இல்லைன்னா வீடை ஜப்தி பண்ணிடுவோன்னு நோட்டீஸை பார்த்தோன்னே அண்ணாமலை தூக்கி வாரி போட்டுருச்சு. மனோஜை வீட்டை வித்தரலான்னு சொல்கிறாங்க. வீடை விற்கிற பேச்செல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது, நான் சாகிற வரையிலும் இந்த வீட்டிலேருந்து ஒரு பிடி மண்ணை கூட உங்களால் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாங்க. நான் நம்பினவங்களாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னென்னமோ நடந்து போச்சு, கட்டின பொண்டாட்டியே எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோடனே விஜயாவோட முகமே வந்து மாறி போச்சு. நாளைக்கான ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா வீட்டை எப்படியாவது மீட்கணும்னு முத்துவும் மீனாவும் சேர்ந்து அந்த ஃபினான்சியர்கிட்ட பேசுகிறாங்க. 5 நிமிஷம் டைம் கொடு, உன்னை நான் பார்த்து பேசணும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் சொல்கிறாங்க. ஃபினான்சியர் நான் அங்கே இருக்கேன், இந்த ஆஃபீஸில் இருக்கேன், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் மீனாவையும் அலைய வைக்கிறாங்க. இதனால் முத்துவுக்கு கோவம் வருது. கோவப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படி மீட்டெடுக்க போகிறாங்கன்னா அடுத்த ஒரு எபிசோட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.